வெல்கம் டு சன் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம நியூ சாப்டர், அதாவது பிஹெச்பி கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிற டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நமக்கு 4 டாபிக் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா இஃப் ஸ்டேட்மெண்ட், இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட், இஃப் எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட், அனதர் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். இந்த 4 டாபிக் 4 5 மார்க் கொஷின் தான். இது ஒரு சாப்டராக நமக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள். இதில் வந்து நான் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கான்செப்ட் வச்சு இந்த 3 ப்ரோக்ராம் நான் போட்டிருக்கேன். ஸோ அடுத்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் பற்றி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட், அதாவது இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது என்ன, இல்லை இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, இந்த ஒரு கண்டிஷன் நம்ம கொடுக்குறோம். அந்த கண்டிஷனை செக் பண்ணி ட்ரூவாக இருந்தால் ஒன் பார்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகணும். இஃப் இட் இஸ் ஃபால்ஸ் மீன்ஸ் அனதர் பார்ட் ஆஃப் அ ஸ்டேட்மெண்ட் வில் பி எக்ஸிக்யூட்டட். அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் முக்கியமான கான்செப்ட். நம்ம போடக்கூடிய ப்ரோக்ராமை பொறுத்து ஒரு சில கோடிங்ஸ் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஒரு சில டைம் அந்த கோடிங்ஸை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணாமல் ஸ்கிப் பண்ண வேண்டியிருக்கும். அந்த மாதிரி டைமில் நமக்கு இந்த இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பயன்படுத்தலாம். சரிங்களா? இது வந்து எல்லா லாங்குவேஜ்லையுமே ரொம்ப முக்கியமான பார்ட். இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ், அந்த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட், இதில் லூப்பிங் வந்து நம்ம அடுத்த சாப்டரில் படிப்போம். ஸோ இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸு லூப்பிங் வந்து இல்லாமல் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுமே கிடையாது. ரொம்ப இம்பார்ட்டண்டான முக்கியமான ஃபியூச்சர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ், இந்த இஃப் எல்ஸு, ஸோ இந்த ஸ்விட்ச், இது எல்லாமே. இது பைத்தானில் இருக்குது, சியில் இருக்குது, C++ல் இருக்குது, ஜாவாவில் இருக்குது, எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயுமே இருக்குது. ஸோ அதே மாதிரி நமக்கு பிஹெச்பிலும் இது வந்து இருக்குது. ஓகே, இதில் வந்து என்ன ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட். இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். சேம் ஒரே ப்ரோக்ராமை தான் நான் வந்து ரொம்ப சிம்பிளான ப்ரோக்ராம், ரொம்ப கஷ்டமான ப்ரோக்ராம், நிறைய கோடிங் இருக்கிற ப்ரோக்ராம்லாம் நான் எதுவுமே கொடுக்கல. ரொம்ப ஒன்றுமே கிடையாது. 2 நம்பர் கொடுக்குறோம். அந்த நம்பரில் எது பெரிய நம்பர், விச் ஒன் இஸ் த பிக்கஸ்ட் நம்பர் அப்படின்னு ஃபைன் பண்ணுற மாதிரியான சின்ன ரொம்ப எளிமையான ப்ரோக்ராம் தான் இந்த ப்ரோக்ராம். புக்கில் இருக்கிற ப்ரோக்ராம் கூட இந்த மார்க்கை வச்சு கொடுத்துருப்பாங்க. புக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க் வந்து பாஸ் மார்க் 35 மார்க் எடுத்தால் பாஸ், ஃபெயில், அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் கூட ரொம்ப பெரிய வேரியபிளோட நேம் கூட ரொம்ப கொஞ்சம் லென்த்தியாக இருக்கிற மாதிரி பாஸ் மார்க் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நான் அது கூட இல்லை, ரொம்ப சிம்பிளாக ஏபி அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லியிருக்கேன். இந்த ப்ரோக்ராம் பார்த்துங்க. இதே ப்ரோக்ராமை நீங்கள் அப்படியே எக்ஸாம்பிள் எழுதலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட், அதுக்கு இஃப் ஸ்டேட்மெண்ட்னா என்ன அப்படிங்கிற சின்டெக்ஸ் வந்து புக்கில் கொடுத்துருக்காங்க. சின்டெக்ஸ்னால் என்னென்னா இஃப், அதோட பொதுவான அமைப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்டெக்ஸ்னு சொல்லுவோம். இஃப் இந்த இடத்துல கண்டிஷன், இந்த கண்டிஷன் ட்ரூனா நமக்கு பாடி ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு இந்த இடத்துல கொடுத்துருப்போம். ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா சின்டெக்ஸ், பொதுவான வடிவம். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஸோ பிஹெச்பி இது ஓகே, இதோட ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பிஹெச்பி இது பார்த்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். $a = 15ங்கிற வேல்யூ கொடுத்துருக்கேன். $b = 10ங்கிற வேல்யூ கொடுத்துருக்கேன். இஃப் a greater than b. ஸோ இந்த இடத்துல நான் ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறேன். இந்த கண்டிஷன் ட்ரூ அப்படிங்கும்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்கோ அப்படிங்கிற இதில் என்ன கொடுத்துருக்கணும், இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகும். a greater than b. ஏவோட வேல்யூ 15 greater than b. ஸோ 10 விட 15ங்கிறது ஒரு கிரேட்டர் வேல்யூ. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏ வேல்யூ தான் வந்து ஏவோட வேரியபிளில் இருக்கக்கூடிய வேல்யூ தான் பெருசாக இருக்கிறனால ஏ இஸ் பிக். ஸோ ஏ வந்து பிக் அப்படிங்கிற ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். அவ்வளோதான். ஸோ இதில் வந்து எல்ஸ் கிடையாது, எல்ஸ் பார்ட் கிடையாது, ட்ரூ மட்டும்தான். சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட் இது. எல்ஸ் பார்ட்டே கிடையாது. ட்ரூனா இந்த ரிசல்ட் கிடைக்கும், எல்ஸ்னால் நமக்கு எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ இது வந்து ஃப்ளோ சார்ட்டாக கொடுத்துருக்கோம். சேம் அதே ப்ரோக்ராம் தான். ஸோ இந்த இடத்துல இது வந்து ஸ்டேட் வேல்யூ என்ன கொடுத்துருக்கோங்கிறது, இந்த இடத்துல a greater than b வேல்யூ செக் பண்ணுறோம். 15 greater than 10, கண்டிஷன் ட்ரூ, a big. இதில் எல்ஸ் பார்ட்டே கிடையாது. ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு. ரொம்ப சிம்பிளான இஃப் ஸ்டேட்மெண்ட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். இது அதே ப்ரோக்ராமில் நான் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன்னா எல்ஸ்ன்னு போட்டு ஹெக்கோ b bigன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த எல்ஸ் பார்ட் இஃப் எல்ஸ். ஸோ இஃப் ட்ரூனா இதுவும் இந்த பகுதியும், எல்ஸ்னால் இந்த பார்ட்டும், எல்ஸ் பார்ட்டும் எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ ஏங்கிறதுக்கு ஒரு வேல்யூ, பிங்கிறதுக்கு ஒரு வேல்யூ, a greater than b, 15 greater than 20. ஸோ இந்த கண்டிஷன் நமக்கு ஃபால்ஸ். ட்ரூனா a பிக்னு வந்திருக்கும். இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படிங்கிறனால b இஸ் பிக், b பிக். ஸோ அதாவது 20ங்கிற வேல்யூ பெருசாக இருக்கிறனால b வந்து பிக் அப்படிங்கிற வேல்யூ நமக்கு ரிசல்ட்டாக கிடைக்குது. ஸோ ஃப்ளோ சார்ட் பாருங்கள். இங்கே வந்து ஏவோட வேல்யூ 15 greater than 20.
ஸோ இதில் வந்து பார்க்குறோம் இப்போ வந்து இந்த பக்கம் இந்த சிம்பிளுக்கு ரைட் சைடு இருக்கிற ஸ்மாலஸ்ட் வேல்யூவாகவும் இந்த லெஃப்ட் சைடு இருக்கக்கூடியது பிக்கஸ்ட் வேல்யூவும் வந்து இது ட்ரூ. பட் இங்கே வந்து அப்படியே ரிவர்ஸில் இருக்குது. ஸோ இங்கே வந்து பிக்கஸ்ட் வேல்யூ இங்கே ஸ்மாலஸ்ட் வேல்யூ இருக்கனால அந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ். ஸோ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படிங்கிறதுனால பி வந்து பிக் அப்படிங்கிற ரிசல்ட்டு நமக்கு கிடைக்கும். ட்ரூவாக இருந்தால் ஏ பிக் அப்படிங்கிற ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இதில் வந்து ஒரே ஒரு பார்ட்டு தான் ட்ரூ மட்டும்தான். இதில் வந்து ட்ரூ ஃபால்ஸ் ரெண்டு பார்ட்டுமே இருக்குது. சரிங்களா? ஸோ இது வந்து இது ஒரு 5 மார்க் கொஷின், இது ஒரு 5 மார்க் கொஷின். இல்லை இது ரெண்டும் சேர்த்து நமக்கு 5 மார்க் கொஷினாக கேட்கலாம், 3 மார்க்கில் கேட்கலாம், 2 மார்க்லேயும் கேட்கலாம். ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின் இந்த இயரில் நமக்கு பப்ளிக்கில் இதிலேருந்து ஏதோ ஒரு கொஷின் எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து இஃப் எல்சிப் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதில் ஆல்ரெடி போட்ட அதே ப்ரோக்ராமில் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமில் இஃப் இருக்குது, அதுக்கு கீழே ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அது ரெண்டாவது ப்ரோக்ராமில் எல்ஸ்னு ஒரு வேர்ட் சேர்த்து அடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்ட் வந்து நான் சேர்த்திருக்கேன். இது ஒரு பார்ட் ஆட் ஆகும்போது இது வந்து இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட், இது வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட் மட்டும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இஃப் எல்இஃப் ஸ்டேட்மெண்ட், அதாவது இது வந்து இஃப் எல்சிப் லேடர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே இன்னொரு இஃப் ஸ்டேட்மெண்ட் வரும். ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல பாருங்கள், சேம் அதே ப்ரோக்ராம், ஏக்கு 10ங்கிற வேல்யூ, பிக்கும் 10ங்கிற வேல்யூ. இஃப் ஏ கிரேட்டர் தென் பி செக் பண்ணுறோம், 10 greater than 10 கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ எல்ஸ் பார்ட்டுக்கு வருது. எல்ஸில் இங்கே ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, அங்கே வந்து ஏ லெஸ் தென் பி செக் பண்ணுறோம். ஸோ இப்போவும் ஃபால்ஸ். ஸோ அதுவும் ஃபால்ஸுங்கும் போது நமக்கு ஏ அண்ட் பி ஈக்குவல். ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறனால இங்கே வந்து எனக்கு எல்ஸ் பார்ட்டில் ஒரு மெசேஜ் டிஸ்பிளே ஆகிற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறோம், ட்ரூ ஃபால்ஸ் எதுவோ அதை பொறுத்து. ட்ரூவாக இருந்தால் இந்த பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3. ஸோ மொத்தம் 3 பார்ட் இந்த லூப்பில் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி மோர் தென் 1 கண்டிஷனை நம்மளால் செக் பண்ண முடியும். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இஃப் எல்இஃப் ஸ்டேட்மெண்ட். ஓகே, இதில் வந்து பாருங்கள், இது வந்து நம்ம புக்கில் என்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. இதில் வந்து 2 புக், நமக்கு ஓல்டு வெர்ஷன் புக்கில் கொஞ்சம் லைன் சென்டென்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். இது நியூ எடிஷன் 2020. இதில் வந்து ஒரு சில லைன்ஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ரா நமக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறீங்க, அப்படி கண்டிஷன் செக் பண்ணிவிட்டு வரக்கூடிய கண்டிஷனோட ரிசல்ட்டை பொறுத்து டிஃப்ரெண்ட் ஆக்ஷன்ஸ் வந்து நம்மளால் பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் நமக்கு இஃப் ஸ்டேட்மெண்ட், இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட், இஃப் எல்சிப் ஸ்டேட்மெண்ட், ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு 4 டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு 3 டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்த்துருக்கோம். ஸோ இதில் இஃப் ஸ்டேட்மெண்ட், இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டிஷன் கொடுக்குறீங்க, அந்த கண்டிஷனை பொறுத்து ட்ரூ பார்ட் மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும், எல்ஸ் பார்ட் நமக்கு கிடையாது. இதுதான் வந்து சின்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இஃப் இந்த இடத்துல கண்டிஷன் செக் பண்ணுறீங்க, கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்ஸ், இங்கே என்ன ஸ்டேட்மெண்ட் அல்லது ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒரு லைனும் இருக்கலாம், மோர் தென் 1 லைனும் இருக்கலாம். ஸோ அதை வந்து நமக்கு கொடுக்கலாம். இந்த ஓப்பன் கர்லி பிரேசஸ்லேருந்து க்ளோஸ் கர்லி பிரேசஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடியதை வந்து நம்ம பிளாக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிளாக் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பாஸ் மார்க் வந்து 35. ஸோ அடுத்த மாதிரி ஸ்டூடெண்ட்டோட மார்க் 70. ஸோ கண்டிஷன் செக் பண்ணுறோம், மார்க் வந்து 35. ஸோ கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் மார்க் வந்து 70, greater than ஆர் ஈக்குவல் டு 35. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மார்க் வந்து 35 விட 70ங்கிறது பிக்கஸ்ட் மார்க். ஸோ வந்து தி ஸ்டூடெண்ட்டு எலிஜிபிள் ஃபார் ப்ரொமோஷன். இது வந்து எல்ஸ் பார்ட் கிடையாது, ட்ரூ பார்ட் மட்டும் இருக்கக்கூடிய ப்ரோக்ராம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரோக்ராமில் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் இன் பிஹெச்பி. ஸோ இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் நமக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இஃப் கண்டிஷன் செக் பண்ணுறோம், இந்த கண்டிஷன் ட்ரூனா ஸ்டேட்மெண்ட் ட்ரூ பார்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும், எல்ஸ்னால் நமக்கு ஃபால்ஸ் பார்ட் வந்து இதில் எக்ஸிக்யூட் ஆகும். சேம் அதே ப்ரோக்ராம் தான், எந்த மாற்றமுமே பண்ண வேண்டியதில்லை. ஸோ இதில் வந்து ஜஸ்ட் ஒரு எல்ஸ் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு இவங்க வந்து நாட் எலிஜிபிள் அப்படின்னு கொடுத்தா போதும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இஃப் எல்இஃப் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதில் வந்து பாருங்கள், இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து பார்த்திங்கன்னா இஃப் எல்ஸ் லேடர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் என்ன அப்படின்னா, இங்கே ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கோம், இந்த கண்டிஷன் ட்ரூனா ட்ரூ பார்ட் 1, கண்டிஷன் 1ஓட ட்ரூ பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும். எல்ஸ்னால் இங்கே ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் நம்ம ஆயின் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிஷன் 2, இந்த கண்டிஷன் ட்ரூனா இந்த பார்ட். ஸோ இந்த 2 கண்டிஷனுமே ட்ரூ அப்படிங்கும்போது இந்த பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த 2 கண்டிஷனும் ஃபால்ஸ் அப்படின்னா நமக்கு இந்த எல்ஸ் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். கண்டிஷன் இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகும்போது நமக்கு இந்த பார்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இது ஒரு கண்டிஷன் இருக்குது, இது ட்ரூனா இங்கே வரும். இது ஃபால்ஸ் அப்படின்னா நம்ம இந்த கண்டிஷன் செக் பண்ணுறோம், இந்த கண்டிஷனும் ஃபால்ஸ் அப்படின்னா நமக்கு இந்த பார்ட்டுக்கு வந்துடுவோம். இந்த கண்டிஷன் ட்ரூ அப்படிங்கும்போது நமக்கு இந்த ஏரியா வந்துடுவோம். சரிங்களா? ஓகே, அதுக்கான எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க.
ரொம்ப ஈஸியான ப்ரோக்ராம். ஸோ முன்ன பார்த்தா சேம் அதே ப்ரோக்ராம் தான். இதில் வந்து பாருங்கள் என்ன செக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட் மார்க் பாஸ் மார்க் வந்து 35, ஃபஸ்ட் மார்க் 60, ஸ்டூடெண்ட் மார்க் வந்து 70. ஸ்டூடெண்ட் மார்க் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 70 கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு ஃபஸ்ட் மார்க் வந்து 60. ஸோ 60 விட ஃபஸ்ட் மார்க் வந்து இது வந்து அதிகமாக இருக்குது. ஸோ த ஸ்டூடெண்ட் இஸ் எலிஜிபிள் ஃபார் ப்ரொமோஷன் வித் ஃபஸ்ட் கிளாஸ். ஸோ 60க்கு மேலே இருக்கும்போது அவங்க வந்து ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதே வந்து 60க்கு மேலே இல்லை. ஸோ பாஸ் மார்க் வந்து 35, அவங்களோட ஸ்டூடெண்ட்டோட மார்க்ஸ் வந்து 70. ஸோ இப்போ கொடுத்துருக்கிறது 70. ஸோ 70க்கு பதிலாக இவங்க வந்து 40 அப்படின்னு இருக்குன்னு வச்சிங்களேன். ஸோ 35க்கு மேலே 40. ஸோ அப்போ வந்து என்ன ஆகுனா, தி ஸ்டூடெண்ட் எலிஜிபிள் வித் ப்ரொமோஷன். இவங்க பாஸு, பட் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் கிடையாது. 60க்கு மேலே இருந்தால் வந்து இவங்க ஃபஸ்ட் கிளாஸ். இல்லை அவங்களோட மார்க் அதை விட கம்மி, ஒரு 20 மார்க் வாங்கியிருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க வந்து நாட் எலிஜிபிள் ஃபார் ப்ரொமோஷன் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். ஸோ அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.